ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. உங்களில் நிறைய பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட 9-10 மாதமாக புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இது வரைக்கும் கார்டு வரல. அவங்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு புதுசாக அப்ளை பண்ண ரேஷன் கார்டு இப்போ வரைக்கும் வரல. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணது ரிஜிஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு எப்போ ரேஷன் கார்டு வரும், அது மட்டும் இல்லாமல் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்துலேருந்து மகளிர் உரிமை தொகை வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி ரேஷன் கார்டு எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்படின்னு சொல்லி பொங்கல் பரிசு தொகை வழங்குவதற்காக புதிய ரேஷன் அட்டைகள் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜனவரியோட எண்டில் கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த ஒரு நிலையில் 3 நாட்களுக்கு முன்னாடி உணவுப் பொருள் வழங்கல் துறையிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசு ஆல்ரெடி ஜனவரியோட இறுதிக்குள்ளே ரேஷன் கார்டு புதிய அட்டைகள் மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரியே தொடங்கிடுச்சு. இன்னுமே புதிய ரேஷன் கார்டு கிடைக்கல. நீங்கள் அப்ளை பண்ண புதிய ரேஷன் கார்டு பிப்ரவரியோட எண்டில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எதை வச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பரிசு தொகை ஜனவரி மாதத்தோட இடையில தான் வழங்குவாங்க. இதனால் டிசம்பர் மாதத்துலேருந்தே ரேஷன் கார்டுக்கான அப்ரூவல் கொடுக்கறத நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஜனவரியோட இறுதியில் ரேஷன் கார்டு வழங்குவாங்க. இந்த அறிவிப்பு தான் ஒவ்வொரு வருஷமும் வெளியாகும். அந்த அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் குறுகிய நாட்கள் இருக்கனால அந்த அப்டேட்டுக்கான டைம் அவங்களுக்கு கிடைக்காது. இது மூலமா பிப்ரவரிக்கு அப்புறம் தான் ரேஷன் கார்டு வழங்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு நிலைமையில இந்த வருஷத்துக்கான ரேஷன் கார்டு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இந்த வருஷம் ஓப்பனிங்ல நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இந்த மாசம் இறுதியில தான் உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கும். அடுத்ததா நிறைய பேர் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கும் ரேஷன் கார்டு. நீங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளமை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்பா அம்மா பேர்ல வீட்டு வரி ரசீது இருக்கு, அதை வச்சு எங்களுக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு அதுல ஒரு டோர் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே டோர் நம்பருக்கு இன்னொரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. அந்த ரேஷன் கார்டில் 5 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்க 5A 5B இல்ல 6 அப்படின்னு இருந்துச்சுன்னா 6A 6B இந்த மாதிரி ரசீது வாங்கி அப்ளை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாம ரேஷன் கார்டு புதுசா கிடைக்கும். அடுத்ததா குடும்ப தலைவரோட ஆதார் கார்டு, ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆதார் கார்டு, வீட்டு வரி ரசீது, இந்த 3லையுமே ஒரே டோர் நம்பர் ஒரே அட்ரஸ் தான் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. 3வதா கேஸ் கனெக்ஷன் இல்லாம ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணா ஒரு சிலருக்கு ரிஜெக்ட் பண்றாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு கேஸ் கனெக்ஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க ரேஷன் கார்டுக்கு. இந்த முக்கியமான 3 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களோட நியூ ரேஷன் கார்டு மேக்சிமம் ரிஜெக்ட் ஆகாம உங்களுக்கு சேரும். எல்லாமே கரெக்டாக பண்ணவங்களுக்கு இப்போ வரைக்கும் புது ரேஷன் கார்டு வரல. தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. லேட்டாக கிடைக்கக்கூடிய புது ரேஷன் கார்டும் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் யாராவது புது கார்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த தகவல் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். உங்களில் நிறைய பேர் 3 மாதத்துக்கு முன்னாடியே கார்டு அப்ளை பண்ண, 6 மாதத்துக்கு முன்னாடியே கார்டு அப்ளை பண்ண, இப்போ வரைக்கும் எனக்கு வரல, எனக்கு மட்டும்தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 1 வருஷமாக பண்ண யாருக்குமே ரேஷன் கார்டு வரல இப்போ வரைக்கும். இந்த ரேஷன் கார்டு எல்லாமே பிப்ரவரி எண்டுக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் உடனுக்குடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய தகவலை பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.